آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله. آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பார்ப்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் ஆரம்பித்தது. பார்ப்பதற்கு ஆள் இல்லாத நிலைக்கு இது மீண்டும் திரும்பும். அப்போது அதற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு நற்சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே 150 கோடியை தாண்டிய முஸ்லீம்கள் இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிக்கேற்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பரதேசியான ஒரு நிலைமைக்கு திரும்புகின்றது என்றால் இஸ்லாமியர்களிடத்திலே இஸ்லாத்துக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு சாப்பாட்டு தட்டை வைத்துக்கொண்டு மக்களெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அதிலே சாப்பிடுவதற்கு அழைப்பதை போன்று ஒரு காலம் வரும். இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு மற்றவர்களெல்லாம் அழைப்பார்கள் என்ற கருத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய போதுதான் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யாரோ சொல்லலாம், அப்போது முஸ்லிம்கள் கொஞ்சமாக இருப்பார்களா என்று கேட்கின்றார்கள். அப்போது இருந்த சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை சொன்னபோது ஆக முஸ்லீம்கள் குறைந்து விடுவார்களா என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு தோன்றி முஸ்லீம்கள் எல்லாம் குறைவாக இருப்பார்களா யார் சொல்லலாம் என்று கேட்கின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்திலே மகனாயம் சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வஹீனா என்று சொன்னால் என்ன யார் சொல்லலாம், அந்த நோய் என்ன யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மரண பயம், மௌத்துக்கு அவங்க பயப்பட்டுட்டு இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ எவரிடத்தில் மௌத்தை பற்றி ஒரு பயம், ஏன் நம்ம வம்பா சாகணும், ஏன் நமக்கு நம்ம நேரத்தை வீணாக்கணும் என்கிற அந்த நேரம் வரும்போது முஸ்லீம்கள் எவ்வளோ
இன்னொரு ஹதீஸில் இன்னொரு ரிவாயத்தில் அவர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லும் நுரைகளை போன்று இருப்பார்கள். பேருக்கு தான் கண்ணுக்கு தெரியும். வெள்ளத்தில் நுரை தெரியும் போது ஏகத்துக்கு வெள்ளையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அதில் ஒன்றுமே பிரயோசனம் இருக்காது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஏன் எச்சரிக்கையாக சொல்றாங்க? இந்த காலம் வரும்போது நாங்கள் எல்லாம் அந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த மரண பயம் உள்ளவர்களாக, அந்த வெறும் நுரை போன்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த இஸ்லாத்துக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தேடலும் முயற்சியும் தியாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு நமக்கு இலவசமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம யாருமே கஷ்டப்பட்டு கடவுள் வார்த்தை எது, கடவுள்ங்கிறது யாரு அப்படின்னு தேடி முயற்சி பண்ணி நாம இஸ்லாத்துக்கு வேறு ஒரு மதத்திலிருந்து வரல. அநேகமான நாம எப்படி வந்திருக்கிறோம்னு சொன்னா, தாய் தகப்பன் முஸ்லீமா இருந்ததுனால ஏதோ முஸ்லீமா பிறந்துக்கிட்டு இயற்கையிலே அல்லாஹ்வை நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். வராதவங்க எல்லாம் கிடையாது, வந்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அநேகமான நம்ம எப்படி இருக்கிறோம்? பழக்கத்திலேயும் இருந்து இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இந்த இஸ்லாத்துக்காக என்ன செய்தோம்? வரலாறுகளை புரட்டி பார்த்தா நம்ம எல்லாரும் தியாக கதைகளை கேட்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்கு தியாகம் செஞ்சுக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து நடக்கிறதுக்கு அவங்க இன்னல்களுக்குள்ளா இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாங்க. ஏற்றுக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று தெரிஞ்சு அதை பற்றி செய்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு குதிரையை கொடுத்து ஒரு ஆள் அனுப்பிக்கிறாங்க. குதிரையை ஒன்று கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க, இப்படி ஒரு கதவை எழுதி யாரு என்ன எதை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. போன ஒரு சம்பளத்தோடு போறாரு பாருங்க. குதிரையை கொண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு? அங்க முகம்மது என்கிற வார்த்தையை சொன்னா தலை போயிடும் போல இருக்கு, எனக்கு இந்த பொறுப்பை வேணாலும் திருப்பி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மக்காவுடைய நிலைமை. மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து அவரை சந்திச்சா உயிர் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவரே தேடி வந்து இஸ்லாத்தை அணுகுறாரு. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு சிரமத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க தியாகம் செஞ்சுக்கிறாங்க. நம்ம சாதாரண இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சும்மாவே இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, 6 பேரை மறக்கக்கூடாது அப்படியம்மா, 6 பேரை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. அது சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மறந்துடாதீங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மறந்துடாதீங்க, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மறந்துடாதீங்க, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மறந்துடாதீங்க. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து தியாகம் செஞ்ச முஸ்அப் இப்னு உமைர் போன்ற சஹாபாக்களை பேரை சொல்லி இவங்களை எல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. ஏன்? அவர்கள் அவ்வளவு தியாகங்களுக்குள்ளாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அவங்க சந்தித்த எதிர்ப்புகள், இதெல்லாம் ஒரு காலம் தாண்டி அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்தில் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமா பேசும்போது சஹாபாக்களுடைய காலம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம கூட கடந்த காலங்களில் இந்த தௌஹீதினுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்னென்ன யுத்தத்துக்கு போயிருக்கிறோம், எத்தனை கோர்ட்டில் இறங்கியிருக்கிறோம், எவ்வளவு போலீஸ் சந்திப்புகளை சந்திச்சிருக்கிறோம், எங்கெங்க அடி வாங்கியிருக்கிறோம், இதெல்லாம் அடிக்கடி பேசி நம்ம ஒரு பழையத்தை கிளப்புறோம் இல்லையா? அது மாதிரி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கால கலீஃபா உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் இப்படி சந்திச்சோமே, யுத்தத்துக்கு அப்படி போன நினைவு இருக்குதா? இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழும்புறாங்க பேசுறதுக்கு. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எதையோ பேசுறதுக்கு எழும்புறாங்க. எழும்பும் போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஓடி போய் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை
புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்தை சந்திச்ச அந்த தாபிங்களுக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. ஹலிஃபா இவர் பேசுறவர் எழுதினாரு, ஹலிஃபா அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய வீரம் உள்ளவர்கள் நமக்கு தெரியும். அவர் கண்ணு சும்மா கலங்குமா? அவர் சின்னதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹதீஸ்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்றுன்னா வாழை கையை வைப்பார் உமர் ரலியல்லாஹு தஆலா தான். வாழை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, அனுமதித்தாரீங்களா தலையை எடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தைரியமானவர். அந்த தோழர் அழுகுறாங்க. அப்ப சஹாபாக்கள் திருப்பி போயிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் எது இது தெரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த ஹப்பாப் இப்னு அரத் அவர் கொல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் என்ற செய்தி கிடைச்ச உடனே வாராங்க எதிரிகள், வாராங்க எதிரிகள் வாராங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவங்க எல்லாம் வராங்க. வந்து இந்த ஆளுக்கு செஞ்ச கொடுமை என்ன? அவர் வேலை செய்கிற இடத்துலயே நெருப்பை இன்னும் அதிகரிச்சு அதுலயே அவரை கட்டி தூக்கி அந்த நெருப்பில் போட்டு அவரை பொசுக்கி துர்வையான கொள்கைய அப்படின்னு தண்டிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாங்க. அவரை பத்தி தான் சொல்ல போறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, இவர் என்ன பேசுறது? அப்ப நடந்ததை பத்தி பேசவே தேவையில்லை, நீங்களே பாருங்க அப்படின்னு அவர் போட்டிக்கிட்டு இருந்த போர்வையை சுண்டி இழுத்துட்டாரு. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய போர்வையை இழுத்துட்டு அவர் திருப்பி காட்டுறாங்க. அவர் முதுகை காட்டுறாங்க. அவருடைய முதுகில் சதை இல்லாம அது நெருப்பு காயங்களால் சுடப்பட்டு எக்கி போன ஒரு எலும்புல போய் தோல் பட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இதை எடுத்து பேசுறது பாருங்க, இதை நடந்துச்சு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னா தெரியுமா? இதை சொல்ல வரல என்றாங்க. இதை சொல்ல வரல, நான் இதை சொல்ல வரலப்ப, நான் சொல்ல வந்த முஸ்அப் இப்னு உமைர் பற்றிங்கிறாங்க. யார் முஸ்அப் இப்னு உமைர்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னே ரொம்ப பெரிய வசதியா வாழ்ந்தார். ரொம்ப வசதியோட வாழ்ந்தாரு. அந்த வசதி வாய்ப்போட வாழ்ந்து தங்க நகைகள் ஆண் குழந்தைகளுக்கு போற கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இவருக்கு தங்க நகை போட்டு பார்ப்பாங்க. அவர் பாப்பா ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு போடுவாரு. அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போட இருந்தவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவர். ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாலேயே மதீனத்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான தலைவர்களை இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்துக்கிட்டது நபி போறதுக்கு முன்னாலேயே இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அனுப்பிவிட்டாங்க. அங்க போய் அவருடைய நிலைமை வசதியா வாழ்ந்தவரு அங்க போய் எப்படி வசதியா வாழ்ந்தாரு அப்படிங்கிறது தான் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு சொல்லி தராங்க. அவங்க சொல்றாங்க, உஹது யுத்தத்தை சந்திச்சோம், உஹது யுத்தத்துக்காக அறிவிப்பு செய்யப்படுது, உஹது யுத்தம் நடக்க போகுது, அதுக்கான அறிவிப்பு செய்யப்படுது, எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்க. இந்த உஹது யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதுல ஒவ்வொருத்தருடைய வரலாற்று குறிப்புகளை மட்டும் ஒரு தனி சரித்திரமாக எழுதலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. நாளைக்கு உஹது யுத்தம் நடக்க போகுது. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கிற ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் என்னை ஓரமாக கூப்பிட்டாங்க. வீட்டில் வாப்பா மகனை கூப்பிட்றாங்க, வாமா அப்படின்னு ஓரமாக கூட்டி போறாங்க. கூட்டி போய் சொல்றாங்க, மகன் நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது, இந்த யுத்தத்தில் நான் கலந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மகன் மகன் உங்களுக்கு 6 சகோதரிகள் இருக்கிறாங்க, நாளை யுத்தத்தில் நான் ஷஹீதாக ஆசைப்படுறேன். மகன் எனக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, பேரீச்ச மர குலைகள் தயாராக இருக்கிறது, அறுவடை செய்து கடனை கொடுக்கணும், மௌத்தா போறதுக்கு வசியத்தை சொல்றாங்க. நாளைக்கு யுத்தம் நடக்க போது ஷஹீதாக மனசு ஆசைப்படுது, கடனை கொடுத்து அழைச்சிடுங்க. 6 பெண் குழந்தைகள் சகோதரிகள், அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கோங்க அப்படின்னு மகன்கிட்ட வசியத்தை செலுத்தி போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, காலை பொழுதை சந்திக்கணும், அவங்க தயாராகிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உம்மாவை கூப்பிட்டாங்க, நாளைக்கு நானும் போறேன் வாங்கன்னு. பாப்பா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களும் தயாராகிட்டாங்க. அதுக்கு இடையில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் மரணித்தால் கவனாடை கொண்டு வந்திருக்கிறேன், என் கூடாரத்தில் என் கவனாடை இருக்கிறது அப்படின்னு தோழர்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு
அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 2 மக்களையும் கூட்டிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு அவங்க பெண்கள் பக்கமாக நின்று காயப்பட்டவர்களுக்கு தண்ணி கொடுக்கறது தயாரா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியா தகப்பனுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே பெண் சகோதரிகளோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பெண் தன்னுடைய சகோதரனோடு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சஹாபாக்கள் எல்லாம் கலந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக யுத்தம் முடிவுக்கு வந்தது பின்னால முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம் சஹாபாக்களும் தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் பார்வையிடுவாங்க. ஒவ்வொரு ஜனாசாக்களுக்கிட்டையும் போய் நின்னா அந்த முகத்தை திறந்து பார்த்துட்டு ஒருத்தர் சத்தம் போடுவார். அவருடைய பெயரை சொல்லி இன்னார் ஷஹீத் ஆகிவிட்டார், அவர் பேரை சொல்லி சத்தமா சொல்லுவாங்க. ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, யார் மௌத்தா போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் ஷஹீத் ஆகிவிட்டார், இவர் ஷஹீத் ஆகிவிட்டார் அப்படின்னு அறிவிப்பு செய்வாங்க. அப்பதான் போய் பார்க்கிறாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ஷஹீத் ஆகிவிட்டார். மதீனாவுக்கே மார்க்கம் சொன்னவர், மதீனாவிலேயே இஸ்லாத்தை பரப்பியவர் ஷஹீத் ஆகிவிட்டார் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்பட்டது. தோழர்கள் எல்லாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவர் கவனாடை இருக்குன்னு சொன்னாரு, கொண்டு வராங்க கவனாடையை கொண்டு வந்து அந்த நபி தோழரை மூடுறாங்க. அதைத்தான் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் கூட இருந்தேன், என் நண்பருக்கு போத்துவதற்கு அவர் கொண்டு வந்த ஆடையை போட்டோம், அவருடைய தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. இதற்குள் இவர் மக்களிலே வசதியான மனுஷர், அவர் உடம்ப முழு சமூகத்துக்கு அவருக்கு என்ன இருக்கல, ஆடை இருக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, அடுத்த ஒரு ஜனாசாவை பார்க்குறாங்க. ஒரு நபித்தோழருடைய ஜனாசா பார்க்குறாங்க. காவியர்கள் அவரை சின்னப்படுத்தி காயப்படுத்தி அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்கியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பாருங்க யாருன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தோழரும் வந்து பார்த்துட்டு சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தாங்க முடியல, மௌத்தா பொழுது யாருன்னு சொல்லணுமா இல்லையா, யாருன்னு சொல்ல முடியல சொல்றாங்க. யாருன்னு பாருங்க, தெரிஞ்ச அடையாளங்களை எல்லாம் வச்சு தர்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி வராங்க, யார் சொல்லல, நான் பார்க்குறேன். பெண்கள் பார்க்குற மாதிரி அது இருக்கல, அதனால பெண்களுக்கு அனுமதிக்கல. அவங்க வந்து சொல்றாங்க, யார் சொல்லலாம், என் சகோதரர் கலந்துருந்தார், இருக்கக்கூடிய அந்த முகங்களை எல்லாம் பார்க்குறேன், சகோதரன் காணல, அவரான்னு பார்த்துக்கிறேன், யார் சொல்லலாம் பாருங்க. அந்த பெண்மணி முகத்தை பார்க்குறாங்க, முடியல, தெரியல. அவர் உடம்பையெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு அடையாளத்தை விரல் நுனியில தேடினாங்க. விரல் நுனியை பார்த்துட்டு சொல்றாங்க, யார் சொல்லலாம், என் சகோதரன் ஷஹீதாகிவிட்டார். விரல் நுனியில் அடையாளம் கண்டதாக அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹம்சா ஷஹீதாகிவிட்டார் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இது சரியா நான் தூரத்துல கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹம்சா ஷஹீதாகிவிட்டான்னு சொன்னோடனே என் தம்பி மௌத்தாயிட்டானா அப்படின்னு அவங்க திரும்பி அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மகன் பக்கத்தில் நிற்கிறாங்க, சஃபியா நாயுடைய மகன் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள பிடிச்சி சொல்றாங்க, போய் உன் தாயை பிடி. அவங்க வராங்க, அவ்வளவு கோலமா இந்த மையத்தை இருக்குது, அவர் நெஞ்ச பிளந்து இருக்கிறாங்க, இந்த காயங்களை அவங்களால தாக்க முடியாம போகும், அதனால போய் நிப்பாட்டுங்க, உன் தாயை தடு அப்படிங்கிறாங்க. அப்ப சஃபியா நாயை போய் மகன் நிப்பாட்டுறாரு, இல்லைங்கம்மா போறாங்க அப்படிங்கிறாங்க. சஃபியா நாய் கையை தட்டி சொல்றா, நீ எனக்கு மகனும் கிடையாது, அவனுக்கு தாய்கிறா, எப்படி என் தம்பி மௌத்தாகிறான், என்ன கருதுங்க நீ அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு மகனால அவங்கள நிறுத்த முடியல, வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்களை எடுத்து சண்டை செஞ்சவங்க அவங்க. அந்த போதி யுத்தத்துல ஆண்களை விரட்டி அடிச்சுவங்க. சஃபியா நாய் மகனுக்கு ஒரே அடி அடிச்சுட்டு அப்படியே போய் அன்னைக்கு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல. தலைமாட்டு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன செய்றாங்க, ஒரு கவிதை பாருங்க, ஒரு கவிதை எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க, கவிதை எழுத தெரிஞ்சவங்க. அவங்க பாருங்க, என் தம்பி எதுக்காக வந்தான்னு உனக்கு தெரியும்,
அந்த கூலியை நீ குடியால அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு கவிதை பாடுறாங்க. அப்ப அந்த போர்க்காலத்துல இப்படி வரலாறுகள் இருக்குது. இங்க அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து கேட்கிறாங்க, ராத்திரி தகப்பனார் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் நாளை ஷஹீதாக ஆசைப்படுறேன் சொல்லிட்டாரு இல்லையா? அவங்க பாப்பாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. யுத்தம் பூண்ட உடனே முதல்ல எதிரிகளை பக்கம் நோக்கி வேகமாக பாய்ந்து சார்மாராக கொலை செய்து விட்டு அவர் ஷஹீதான மகனே பார்த்துட்டு இருக்கிறார். போய் தகப்பனாருடைய சடலத்தை எடுத்து ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு தாயும் மகனும் மையத்தை எடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. தாயும் மகனும் மையத்தை தூக்கி ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜனாசாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் தான் தூரத்தில் 2 பேர் ஒரு ஒட்டகத்தில் ஒரு ஜனாசாவை கொண்டு போகிறத ரசூலா பார்க்குறாங்க. கேட்குறாங்க, யார் அது, யார் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அது அப்துல்லா இப்னு ஜாபிருடைய உடம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் அனுப்புறாரு, கூட்டிட்டு வாங்க, இங்கே ஷஹீதானவர்கள் இங்கே அடக்கப்பட வேண்டும், கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அப்போ போய் ஒருத்தர் குதிரை எடுத்துட்டு போய் அவங்கள மறைச்சி நபி கொண்டு வர சொல்லிட்டாங்க, வாங்கன்னு கூட்டிட்டு வராங்க. அப்போ அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார்கள், என்னுடைய தகப்பனாரை ஒரே குழிக்குள் 2 பேரை வைத்து அடக்குனாங்க. ஒரே குழிக்குள்ள 2 பேரை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்தார்கள். ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்டுறது கிடையாது, அடக்குனாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அவங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால என் தகப்பனை தனியே ஒரு குழியில் அடக்குங்க அப்படிங்கிற கவலை அவருக்கு வாடுது. அப்ப என்ன செய்யறாரு? 6 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. 6 மாசம் கழிச்சு வராங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து அந்த ஜனாசா அடக்கப்பட்ட கபரை தோன்றாங்க. தோண்டி சொல்றாங்க, 6 மாசம் கழிச்சு நான் தோன்றேன், நேற்று அடக்க செய்யப்பட்ட உடம்பு மாதிரி அந்த உடம்பு இருந்தது அப்படின்றாங்க. அந்த உடம்பு எடுத்து திரும்ப ஒரு குழி வெட்டி அதில் அடக்கம் பண்ணினாங்க அப்படிங்கிற செய்தியை நாங்கள் முஸ்லீம்ல பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவம் போர்க்காலத்தில் இப்படியான சம்பவங்களை எல்லாம் பார்க்குறோம். இஸ்லாத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்கள். ஆரம்ப கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவசம் கன்னத்தில் ஏறி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே நபி மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு கதை வரவிடுச்சு. நபி மௌத்தாயிட்டாங்க. அப்ப நபி மௌத்தானால் நமக்கு என்ன வேலை அப்படின்ற ஒண்ணுமே செய்ய முடியாம மக்கள் அப்படியே சோர்வடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் மௌத்தான செய்தியை கேட்ட உடனே பலமான சஹாபாக்கள்ல பலங்கள் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சு. ஒரு சிலருக்கு தெரியும் மௌத்தால மயக்கம் போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சுற்றி நின்று அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. 70க்குட்பட்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நிற்கிறாங்க. ஒரு எதிர் ஆயிரக்கணக்கான படை வந்து அவரை கொல்ல முயற்சி செய்து முடியல. 70 பேருடைய பலத்தை பாருங்க. ஆயிரக்கணக்கான படை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் கொண்டு வந்த படை அது. அவங்க படை தான். 70க்குட்பட்டார்கள் தான் தெரியும் ரசூலுல்லாஹ் மௌத்தாக இருக்கிறது. அவங்க சுற்றி நின்றுக்கிட்டு அவரை பாதுகாத்துக்கிறாங்க. 70 பேர் தான். எதிரிகள் எல்லாம் வெறுண்டு ஒரு அளவுக்கு வீரமா தான் இருந்தாங்க. தோக்கவே இல்லை முஸ்லீம்கள். இதுல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க கழிப்பறாங்க. எல்லா தோழர்களும் ஓடி வரும்போது திருப்பி ஓடுறாங்க எதிர் திசையை நோக்கி. சஃபியா நாயகம் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா 2 பொம்பளைங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த 2 பொம்பளைகள் ஓடுறாங்க. என்னன்னு ஓடுறாங்க? என் மகன் நிக்காண்டு ஓடல. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா 2 மகன் யுத்தத்தில் நிற்கிறாங்க. மகனுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடல, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சுன்னு ஓடுறாங்க. போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனுக்கு பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய தாய் எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனக்கு வலதாலும் எனக்கு இடதாலும் நின்று கொண்டிருந்தால் சிலர பேரை சொல்லி சொல்றாங்க, இன்ன 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 மக்கள் நிற்பதை விட உன் தாய் நின்றது உறுதியாக இருந்தது. இவ்வளவு வேகமா நின்றாங்க. பொம்பளையாவ எவ்வளவு வீரம் இருக்குது அவகிட்ட அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆரம்பத்தில் இப்னு கும்மாயின் சொல்லுவாங்க. இப்னு கும்மாயின்றத வாளை எடுத்துக்கிட்டு எங்கே முஹம்மத் அவனை கொன்றாட்டா மாத்திரம் அடங்கு வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நபி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தான் கவனிக்கிறாங்க. இப்னு கும்மா வாரான், வேகமா வாரான். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
இப்னு குமா ஓங்கி வெட்டிய வெட்டுக்கு தன் தோல் புயத்தை கொடுத்தார்கள். அது இன்னும் குழி விழுந்த காயமாக இருந்தா அப்படின்னு முஸ்லீம்கள் வர சொல்லுவாங்க. தோல் புயத்தை கொடுத்தா வெட்ட வாங்கிட்டாங்க, ஆயுதம் இல்லை வெட்ட வாங்குறாங்க. அதுக்கு பின்னால்தான் ஓடக்கூடிய வாளோட ஒன்றும் தெரியாத ஓடுறானே அவன் போட்டுட்டு போன ஆயுதத்தை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்தார்கள். அவங்க சொல்றாங்க, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்துல இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? குதிரையில வந்து தாக்குறவங்களுடைய எதிர்ப்பு தான் எங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பா இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, குதிரையில வந்து வெட்டுறாங்க இல்லையா, அவங்க எங்க தலைக்கு மேலால வெட்டிக்கிட்டு போறாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நாங்க எப்படி செஞ்சோம் தெரியுமா? குதிரையினுடைய முன்னங்கால்களை வெட்டுவோம், அது முகம் குப்புற விடும், வீரர்களை சரித்து விடுவோம். பொம்பளை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த சம்பவத்தை பார்க்கலாம். இப்படி எதுக்கு இந்த தியாகம் செஞ்சாங்க? போகும்போதே கவனாடையை கொண்டு போறாங்க, போறதுக்கு முன்னே வசியத்தை சொல்றாங்க கவனம் கொடுத்துருங்கன்னு. போகும்போதே வசியத்தை சொல்லிட்டு போற தியாகிகள், அவங்க சிந்தின ரத்தம் இன்னைக்கு நாம சொல்ற கனிமாக்கள். அவங்க சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த கனிமா. அவ்வளவுக்கு அவர்கள் தியாகம் செஞ்சு நம்ம கையில் இஸ்லாத்தை தந்திக்கிறாங்க. என்ன செய்யணும்? நம்ம இந்த இஸ்லாம் அடுத்து போறதுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம் செஞ்சுட்டு பாருங்க. இது மட்டுமா? அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகளை தடுத்து நிறுத்தி நம்மளை பாதுகாத்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், நஜித் பகுதியில் யமாமா என்ற யுத்தம் நடக்குது. எந்த காலம்? உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். யமாமா யுத்தம் நடக்குது. பொய்யன் முசைலமா 1 லட்சம் பேருக்கு மேல படையை கொண்டு வந்தான். 1 லட்சம் பேருக்கு மேல 10,000க்கு உள்ள முஸ்லிம்களுடைய படை இருந்துச்சு. 10,000 விவாதத்தின் அஷரதியெல்லாம் இருப்பாங்க. 10,000க்கு கொஞ்சம் கூட, அவ்வளவுதான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேல காவிர்கள். அவங்க பொய்யன் முசைலமாவுடைய படை நஜித் நிலத்தில் நடக்குது. யமாமா யுத்தம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா ஆகிடுவாங்க. யாரு? உஹுத் யுத்தத்தில் எதிர்ப்படையை தலைமை தாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க இப்போ முஸ்லீம்கள் படையை தலைமை தாங்கிட்டு போறாங்க. போகும்போது ஒரு கங்கணம் கட்டிட்டு போறாரு. யாரு? வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா யாரு தெரியுமா? அந்த உஹுத் யுத்தத்தில் காலித் பின் வலீதோட அவர் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அங்கிருந்து வந்தவர். அவருக்கு அவருடைய எஜமானன் சொல்லியிருந்தார், முக்கியமான ஒரு தலையை கழிச்சால் உன்னை விடுதலை ஆக்கிட்டு வேண்டும். எஜமான் சொல்றாரு, இந்தாங்கிற அவங்க பின்னால் இஸ்லாத்துக்கு வர பாருங்க, தளபதியும் இஸ்லாத்துக்கு வராங்க. இந்தாங்கிற ஒரு பொம்பளை வஷிங்கிற தன்னுடைய அடியை அனுப்பி வைக்கிறாங்க. பெரிய தலைவனை கழிச்சேன்னா போதும், ஒன்றை விட்டுருவேன். அவர் குறிப்பாத்துட்டே இருக்கிறாரு. நல்ல அம்பறியக்கூடியவர் வஷி. நபியை தான் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. நபி தெரியல. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க, அவருக்கு தான் அம்பறிகிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செஞ்சுட்டாங்க. பிறகு உரிமை விட்டதுக்கு பின்னால அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சுட்டோமே, இதுக்காக அநியாயம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் தான் அம்பறிஞ்சவன் சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவரை கண்டோடனே அந்த ஞாபகம் வந்து அவர் பக்கத்திலேயே இருக்கணும் போல, ரசூலுல்லாஹி பக்கத்திலேயே போய் நிற்கணும் போல. அப்போ போய் நிற்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஷியை பார்த்து, இவ்வளோ மன்னிக்கும் மனப்பான்மை பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் சகஜமாக்கிட்டாங்க. ஆனால் வஷி கிட்ட சொன்னாங்க, தோழரே அதிகமாக எனக்கு முன்னால் வந்து நிற்காதீங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சாட்சாவினுடைய ஞாபகம் வருது அப்படிங்கிற. இதை இவரால் தாக்க முடியாது. நபியுடைய மனசுல பெரிய காயத்தை நான் ஏற்படுத்திட்டேன், இதுக்கு நான் குற்ற பரிகாரம் சாபத்துக்கு முன்னே செஞ்சே ஆகணும். இந்த யுத்தத்தில் பொய்ய முசைலமாவை நான் கொன்றால்தான் இதுக்கு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் அந்த யுத்தத்தில் வராங்க. யுத்தம் நடக்குது. ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் திரைக்கு போறாங்க. அப்ப பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி யுத்தத்துக்கு போயிட்டு வந்தது பின்னால ஒரு வாளை எடுத்து தூக்கி, இந்த வாளை யார் என்ற விருந்து எடுக்க போறீங்க? மையஹுது மின்னி அஸை மின் ஹக்கிஹி, அதனுடைய உரிமையோடு இந்த வாளை யார் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நபி தோழர் எழுப்பி நான் எடுக்கிறேன் சொன்னாங்க. திரும்பவும் கேட்டாங்க, யார் எடுக்க போறீங்க? அவர் திரும்ப எழுப்பி நான் எடுக்கிறேன் யார் சொன்னாங்க. அவருக்கு தெரியுது இவர் எடுக்க மாட்டாரு. இன்னும் கேட்குறாங்க, யார் எடுக்க போறீங்க? அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பி யார சொல்லலாம், அதை நான் எடுக்கிறேன், அதன் உரிமை என்ன சொல்லிட்டாங்க அப்படி செய்யறாங்க. இது சட்டத்தோடு இதை யார் எடுக்கிற ஹக்கிங்கிறாங்க.
எடுத்தா சரியா வச்சுக்கணும். யாருன்னு கேட்கறாங்க. நான் எடுக்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்க கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை யாரும் வெட்டக்கூடாது, அநியாயத்துக்கு இதை தூக்கக்கூடாது, அநியாயமாக தூக்கக்கூடாது, அநியாயத்துக்கு எதிராக தூக்கணும். நான் எடுக்கிறேன்னு வேண்டிடுறேன். அவர் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த வாளை எப்பவுமே கொடி வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த வாளை அப்படிம்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஷிய கோபங்களுக்கு அந்த வாளை கை வைக்க மாட்டாங்க. அவர் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், அவரும் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் முஸ்லீம்களை விரட்டி கொண்டு வந்தபோது பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு குதிரையில ஏறி வேகமாக குதிரையை எல்லாம் இங்க ஓடி வராங்க. குதிரையில ஏறி மாறி நின்றுட்டாங்க. நின்றுக்கிட்டு சொன்னாங்க, என் தோழர்களே, ஊரை மறந்து விடுங்கள், ஊரை மறந்து விடுங்கள். உலைஸ லகுமுல் மதீனா மினல் யௌம், இன்றிலிருந்து உங்களுக்கு ஊர் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் அடுத்தது சொர்க்கம் என்றார்கள். வேகமாக திருப்பிட்டாங்க குதிரையை. அவரு போனதோடு எல்லாம் திரும்பிட்டாங்க. திரும்ப யுத்தம் மூகமாக நடக்குது. பொய்ய முசைலமாவுடைய 1,00,000 பேருக்கு நின்று பிடிக்க முடியல. 1000 பேர் இருக்கு. 10,000 பேருடைய தாக்கத்தை 1,00,000 பேரால நின்று பிடிக்க முடியல. ஓட்டாங்க. ஓடிக்கிட்டு போய் பொய்ய முசைலமாவுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சி கதவை பூட்டி வச்சுக்கிட்டு உள்ளுக்கு நின்று அம்பு வருவாங்க. முஸ்லிம்கள் பக்கம் அம்பு வந்துட்டு இங்கிருந்து ஒண்ணுமே செய்ய முடியல. இவர்களோடு விடக்கூடாது, விடக்கூடாது, முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வாழ வந்தவர் கேடயத்தை கீழே போட்டுட்டார். அதனுடைய கேட்டு மிக உயரமாக இருக்கும். அந்த தோட்டத்தினுடைய கேட்டு ரொம்ப உயரமாக இருக்கும். ஆறு ஏறி பாய முடியாது. அப்போ கேடயம் இருக்குது இல்லையா, பார அம்புகளை தடுக்கக்கூடிய கேடயம், சட்டி மாதிரி, அதை கீழே போட்டுட்டு அதில் ஏறி படுத்துக்கிட்டாங்க. அபூ துஜானா ஒன்றுமே யோசிக்கல, படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு சொன்னாங்க, தோழர்களே, உங்கள் ஈட்டி முனையாளியை உயர்த்தி என்னை அடுத்த பக்கம் போட்டு விடுங்கள், உங்களுக்காக கவலைங்கிறாங்க. தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. வீர சகாபி படுத்துக்கிட்டு கிளம்பி விடுங்க அப்படின்னாங்க. அப்ப எல்லோரும் அதை தூக்கி ஆளுடைய உயரம் போக மீதிக்கு ஈட்டி முனையை குத்தி எல்லோருமாக சேர்த்து அந்த கோட்டையில 1,00,000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறவங்க ஒருத்தர் கொண்டே விடுவார். எவ்வளவு தைரியம் இருந்தா போய் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, போய் விழுந்தவருடைய கால் உடைந்து விட்டது. போய் விழுந்தவருக்கு கால் உடைஞ்சு விட்டது. உடைந்த ஒரு காலோடு எடுத்து நின்று போராடார். கதவை திறக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை எதிரிகள் கொலை செஞ்சுட்டாங்க. போட்டவருக்கு என்னன்னு தெரியல. நேரம் போயிட்டே இருந்துச்சு. அவர் இவ்வளவு நேரத்துக்கு உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரியுது. இவ்வளவு நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க தெரியுது. உடனே பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் படுத்துக்கிட்டாங்க. அவர் பாருங்க எத்த போடுங்க, என்ன போய் இம்மா அஃப்தஹலகுமுல் பாப் வ இம்மா அஸ்தஷ்ஹிதன்றாங்க. ஒன்று உங்களுக்காக கதவை திறப்பேன், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நான் போய் சேரேன், போடுங்க என்ன அப்படின்ட்டாங்க. தான் ஷஹீதாக போடுங்கப்பா அப்படின்னாங்க. ஒண்ணுமே இல்லை, முட்ட முடியாது. இவங்களை தூக்கி போட்டுட்டாங்க. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் விழுந்தார்கள். கிட்டத்தட்ட எதிரிகளிடமிருந்து 10 உயிரை சரித்து விட்டு கதவையும் திறந்தார்கள். 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்களும் குத்து காயங்களும் அவருடைய உடம்பிலே இருந்ததாக அந்த வரலாற்று குறிப்பு சொல்லுது. கதவு திறக்கப்பட்டது. முதல்ல போய் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைத்தாங்களாக கொண்டு வருகிறார்கள். அவருடைய உடம்பிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் கொண்டு வராங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே முஸ்லிம்கள் நுழைந்து அவர்களை கொலை செய்து போட்டதனால் அந்த தோட்டத்துக்கு பெயர் ஹதீகத்துல் மௌத், சாவுகிற அந்த தோட்டம் என்ற பெயர் போனது. இப்படி அவங்க உயிரை கொடுத்து அவங்க தியாகம் செஞ்சு வீரத்தை காட்டி மார்க்கத்தை தந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சு இந்த இஸ்லாம் நம்மகிட்ட வந்துச்சே வழி என்னன்னு பார்த்தோமா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டீங்க? மார்க்கத்துக்காக என்ன செய்யணும்? எதை நகர்த்தினோம், எதை இழந்தோம், என்னத்தை அடக்கினோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, எதிரியை வெட்டுவன் நல்ல வீரன், தன்னுடைய ஆத்திரத்தை அடக்குறானே அவன் தான் உண்மையான வீரன். நாங்க அதையாச்சும் செஞ்சோமா? அதையாச்சும் செஞ்சோமா? நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செஞ்சோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளைக்காக உயிரை கொடுக்க போனாங்களே,
எத்தனை கட்டளைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் மாறு செய்வோம். ஒண்ணுமே இல்லைங்க. சுபத்துக்கு வருமா? சுபருக்கு நேரத்தை வச்சுக்கிட்டு எழுந்து தெரியல, நமக்கு சுபகு தொட முடியல. அப்ப என்ன மார்க்கம்? தியாகம் கொஞ்சம் கல்யாணத்துல கொஞ்சம் தியாகம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜீவன விஷயத்துல நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்ப நாங்களும் இந்த சஹாபாக்களும் சொர்க்கம் போகணுமா? நியாயமா இது? இந்த சஹாபாக்கள் போய் நிக்கிற அந்த மஷல்ல அவங்களுக்கு பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு நம்மகிட்ட? சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நாங்க ஒண்ணுமே செய்யல. மனசுக்கு தெரியும் என்ன செய்யணும். வாழலாம் தேடி வந்தோமா? இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததையாவது தேடி வந்தோமா? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இப்ப நாங்க ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறோம், ஆனா சுதந்திரமா இருக்கிறோம். சவுதி அரேபியாவில் அரபு நாடுங்கிறோம். சவுதி அரேபியாவில் ஒரு அறிஞர் மிம்பர்ல சுயமா எதுவுமே பேச முடியாது. பேசின ஆளதானது கவர்மெண்ட்ல இருந்து கடிதம் தான் வாசிக்கணும் மிம்பர்ல. சவுதி அரேபியா சட்டம் தெரியுமா? கவர்மெண்ட்ல இருந்து இதுதான் சும்மா தொகுத்து எல்லா மெம்பருக்கும் அனுப்பி வைக்கப்படும். அவங்க அதை தான் ஓடும். சொந்த கருத்தை பேசினா ஒரு நாடு கடத்தான். அல்பானி இமாம் எல்லாம் நாடு கடத்தப்பட்டாங்க. சவுதி அரேபியாவில் அடிச்சு பேசினது முடியல. ஆனா நம்ம நாட்டில் அடிச்சு பேசலாம், நம்ம நாட்டிலேயே பேசலாம். அவ்வளவு உரிமை நம்மகிட்ட இருக்குது. ஆனா பேசுறோம் இல்லையே. பேசுறோம், எதிர்க்கிறோமே, செய்யறோம் இல்லையே. நம்மகிட்ட மார்க்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் தெளிவா இருக்குது. எடுத்து நடக்கிறதுக்கு நம்முடைய மனோ இச்சை விடுதில்லை. இதை ஒட்டச்சுக்கிட்டு முன்னேற இந்த தியாகம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எதிரிகள் 1,00,000 பேரை சந்திக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வந்து பாய்கிறாரு. 1,00,000 பேர் இருக்கிற பக்கம் ஒருத்தர் பயம் கதா திறந்து அப்படிங்கிறாரு. தற்கொலை முயற்சி மாதிரி தெரியுது. அவ்வளவு தியாகம் சஹாபாக்கள் போற அந்த சொர்க்கத்துக்கு நமக்கு ஆசையா? நம்ம இருக்கிற தடையை உடைக்க முடியல. குடும்பத்தில் ஒரு தடைய, நம்ம விஷயத்தை உடைக்க முடியல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல எல்லாம் நம்ம தியாகம் செய்யணும். செய்யற வியாபாரம் பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கோயிலுக்கு அர்ச்சனை பண்ற சாமான நம்ம முஸ்லீம் சகோதரர் வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? நாளைக்கு உன்னுடைய நரம்பு சுழுக்கப்படுமாக இருந்தால் உன்னுடைய சோத்தத்திற்கு வளர்ந்த மனைவி பிள்ளை குட்டி எங்க என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்? வியாபாரத்தில் ஹலாலாக பார்க்கணும்னா வட்டியில் தான். வட்டி இல்லாத வியாபாரம் பண்றோம். ஆனா எதுக்கு வியாபாரம் பண்றோம்? நம்ம கோயிலுக்கு பூஜைக்கு இணை வைக்கிறதுக்கு சரக்கு வித்துக்கிட்டு இருக்கிறோமே. இந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த நிலைமைகளை நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா சொர்க்கத்துக்கு ஆசையாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்யவனாக என்று கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய அவர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்த போது யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய மனைவியார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய புதல்வர் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆரம்ப காலகட்டங்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த 3 பேரும் அடிமையுடைய குழந்தை. ஒரு அடிமையும் இன்னொரு அடிமையும் திருமணம் முடித்ததனால் பிறந்த ஒரு அடிமை சமூகம் அவங்க. அதனால அவங்களை நோக்கி எதிர்ப்புகள் ரொம்ப கடினமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடி வயிற்றிலே அபூஜஹில் அம்பினால் குத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் சந்திக்க வேண்டும் என்பதற்காக சந்திக்க வைத்து கொலை செய்திருக்கிறார். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அதுதான். அவருடைய 2 கால்களிலும் 2 ஒட்டகங்களை எதிர்த்து செய்ய கட்டிவிடப்பட்டு இந்த மார்க்கமா மரணமா என்று முடிவு செய்ய தேர்வு செய்ய கொடுக்க போது மரணத்தை தாராளமாக ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தோடு தான் மரணிப்பேன் என்பதில் உறுதியாக இருந்ததனால் அவரே ஷஹீதாகிறார். குழந்தை அனாதையாகுது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். நமக்கெல்லாம் கருணை வருமா இல்லையா? பாப்பா உம்மா இதுக்கு தான் போதானாங்க.
இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்ட காரணத்துக்காக தான் மௌத்தானாங்க. எந்த சண்டையும் கிடையாது. எந்த ஒரு குடும்ப சண்டையோ சொத்து சண்டையோ ஒண்ணுமே கிடையாது. எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறாங்க அந்த மார்க்கத்துக்காக உமா விட்டுறாங்க, பாப்பாவும் உயிரை விட்டாங்க. மகன் இப்ப இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப நேசமா இருக்கிறாங்க. எதிரிகள் அவரையும் விட்டு வைக்கல, அவரையும் கொண்டு வைத்தாங்க. கொண்டு போனா பிடிச்சுக்கிட்டு வர அளவுக்கு இங்க படையெல்லாம் கிடையாது. கொண்டு போன தாங்க எங்க ஆளுநர் கேட்கிற அளவுக்கு முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே அவங்களாம் விரும்பி விட்டாங்களாம். ஒருத்தருமே போக முடியாது, அந்த அளவுக்கு அவர்களுடைய அதிகாரம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் ஈமானை மறைத்து வைத்திருந்த காலம், மக்காவுல முஸ்லீம்கள் இஸ்லாத்தை வெளியில காட்டாம மறைஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த காலத்தில் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போனவர்களுக்கு அவரை கொல்றது தோல்வியாத்தான் தெரியும். ஏன் தெரியுமா? அவருடைய வாப்பாவை கொன்றதில் தோற்று போனது எதிரிகள் தான். என்னென்று தோற்று போனாங்க? அவங்க கட்டளைக்கு அவர் கட்டுப்படவே இல்லை. விட இந்த மார்க்கத்தை அப்படின்னு சொன்ன போது விட மாட்டேன்டான்னு உயிரை விட்டாரே, அவரு உயிரை விட்டார தவிர உணர்வுகளை விடல. உயிரை விட்டார தவிர அவருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற மார்க்கத்தை விடல. அதனால அவன் தான் தோத்து போனான். ரெண்டாவது மனைவி, அவங்களும் தோத்து போனாங்க. அப்ப அவங்களையும் அவங்க விஷயத்திலையும் அவங்க தான் தோத்துட்டாங்க. இவர் விஷயத்துல தோக்கக்கூடாது, எப்படியாவது வெள்ளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கொண்டு போயிட்டு சித்திரவதை செய்யறாங்க. சித்திரவதை செய்யறாங்க, முடியாதுட்டாங்க. அல்லாஹ் சில அற்புதங்களை எல்லாம் காட்டியிருக்கான். அதிசயங்களை பார்க்கிறோம். அவர்கிட்ட சில கனி வர்க்கங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிற நேரத்துல கையில பண வகையெல்லாம் கிடைச்சிருக்குது, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அல்ல சில அற்புதங்களையும் கொடுத்துட்டான். அவரை வச்சுக்கிட்டு சித்திரவதை செய்ய முடியாதுட்டாங்க. இந்த மார்க்கத்தை விட்டு நான் வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. தோற்கக்கூடாது இல்லையா? கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான், நிறைய திட்ட சொல்றாங்க. அப்ப அவருக்கு பரவாயில்லையே, நபியே மார்க்கத்தை விடலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவுட்டுட்டாங்க. அங்கிருந்து வராங்க. யாரு? அம்மாருக்கு ஆசீர்வாதம் இல்லாதவங்க அங்கிருந்து வராங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உயிரோடு கண்ட உடனேயே சும்மாவே அதில் வந்து கூட்டி வச்சுட்டு அழுகுறாங்க, அன்னித்தி அப்படின்னு. ஆனால் அம்மா தான் அழுகுறாங்க. ஏன் அழுகுற? யாரும் சொல்லலாம், நான் குஃப்ருடைய ஒரு வார்த்தையை பேசினேன், குஃப்ருடைய வார்த்தையை பேசிட்டேன், உங்களை திட்டே யாரும் சொல்லலாம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நான் மனசு நோக்க மாட்டேன். இல்லை யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை திட்டி விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பேசிவிட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த மனுஷனுடைய அழுகையை நிறுத்த முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள், இல்லையப்பா நான் மன்னித்து விட்டேன் என்றார்கள். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவருக்காக ஓடி வந்தது சூரத்து நஹல் ஒரு வசனம் வந்தது, இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான். உள்ளத்துக்குள் ஈமானை வைத்துக் கொண்டு நிர்பந்தத்திற்காக குஃப்ருடைய வார்த்தையை பேசியவர்கள் மீது குற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த போதுதான் இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து உங்களுக்கு ஒரு அருள் கூட வந்தாச்சு, உங்களை பற்றிய செய்தி ஆண்டவரிடமிருந்து வந்திருக்கிறது, உங்களை மன்னித்து விட்டால் அழுகையை நிறுத்துங்கள் என்று அந்த நபி தோழருக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அவங்க மனசு எதுக்கு வருத்தப்பட்டிருப்பாருங்க? இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போறது அவர்களுக்கு நெருப்பில் போற மாதிரி இருந்துக்குது. குடும்பமே அதுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிச்சவங்களா இருக்கிறாங்க. இப்படி இலைமலைகளாக சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நிறைய நமக்கு தந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் மட்டும் என்ன செஞ்சோம்னு செஞ்சு பாருங்க. நாம் இந்த மார்க்கத்தில் என்ன செய்திருக்கிறோம், நம்மளோட பண்புகள் என்ன, இந்த மார்க்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறோம், பொருளாதாரத்தில் என்ன செஞ்சுக்கிறோம், உடம்பால் என்ன செஞ்சுக்கிறோம், நாவால் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம கையால் என்ன செஞ்சுக்கிறோம், சிந்தனையால் என்ன செஞ்சுக்கிறோம், யோசிக்கிறோம் அந்த மார்க்கத்தை செஞ்சு பாருங்க. ஆக நெருப்புக்குள்ள நீரை கொண்டு வர மாதிரி, நீருக்குள்ள நெருப்பை கொண்டு வர மாதிரி இன்றைய காலகட்டம் அனாச்சாரங்கள் ஆபாசங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், நாங்கள் ஈமானோடு வளர வேண்டும். இதில் நாங்கள் தியாகங்கள் செய்யலாம் முடியாது, தியாகம் செஞ்சாகும். மார்க்க வணக்க வழிபாடுகளை நாங்கள் தியாகத்தோடு நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் நாங்கள் தியாகங்களை செய்ய வேண்டும். மார்க்க சடங்கு சம்பிரதாயங்களை மன ஆசையை மனோ இச்சையை ஒட்டச்சுக்கிட்டு தான் மார்க்கத்தை கொண்டு போகலாம். எல்லாமே தேவைன்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இந்த மார்க்கத்திலே
ஏதோ ஒரு அடிப்படையில் தியாகிகளாக வாழ்ந்தால்தான் தியாகிகள் போய் உட்கார்ந்த அந்த சொர்க்கத்துக்குள்ள நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.